ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20, 21 வசனங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனாலும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு அதை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார். kind one to another, tender-hearted, forgiving one another, even as God, for Christ's sake has forgiven you. பைபிள் வேத புஸ்தகம் வாசிக்கிற எல்லாருக்குமே இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். யோசேப்பு அவன் தகப்பனார் ரொம்ப பிரியமான ஒரு மகனாக இருந்தார். அவன் அதனால் மொத்தம் 12 பேர். அதில் யோசேப்பு 11வது மகன். அவர் மேலே அவங்க தகப்பன் ரொம்ப பாசமாக இருந்தார்கள். அதனால் மற்ற 10 பேருக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது யோசேப்பு மேலே. அதனால் நாடு கடத்தியாச்சு. அவங்க கானான் தேசத்தில் இருக்கிறாங்க, எகிப்து தேசத்துக்கு கடத்தியாச்சு யோசேப்புவை. அங்கே கானான் தேசத்தில் அந்த காலம் ரொம்ப பஞ்சம், எகிப்தில் பஞ்சம், எல்லா இடத்துலையும் பஞ்சம், கானான் தேசத்தில் பஞ்சம். அதனால யாக்கோபு, யோசேப்புடைய தகப்பனார் யாக்கோபும் தன்னோட குமார்கிட்ட ரொம்ப பஞ்சமாயிட்டு, நீங்கள் எகிப்து தேசத்துக்கு போய் உங்களுக்கு தேவையானது கொண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சரி அவங்க வந்தாங்க. வரும்போது எல்லாருக்கும் விற்பனை செய்து கொண்டிருந்தது அவங்க தம்பி யோசேப்பு. அவங்க வெறுத்து அவங்க தீமை செய்த அவர் அதே தம்பி யோசேப்பு தான். ஆனால் இவங்க யோசேப்பை கண்டுக்கல. ஆனாலும் யோசேப்பு உடனே கண்டுக்கினான். அவனுக்கு இறுதி அப்படி ரொம்ப துடிப்பாயிட்டு தான் தன் அண்ணன்மாரை பார்த்து. ஏன்னா அவங்க அப்படி குழியில் போட்டு எடுத்து வந்து வித்துட்டான் எகிப்து தேசத்தில். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் அவன் அங்கே கவர்னராக இப்போ இருக்கிறான். தேசத்துக்கு கவர்னர் யோசேப்பு. அப்புறம் திரும்பவும் அவனுக்கு அதனால் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கினேன் அண்ணன்மார்கிட்ட. அதனால் அண்ணன்மாருக்கு தெரியாது இது யோசேப்பு தான் தெரியாது. அப்புறம் திரும்பவும் போகும்போது அதில் போய் ஒரு அண்ணனை பிடிச்சி, சிமியோன்னு அந்த அண்ணனை பிடிச்சி காவலில் வச்சாச்சு. திரும்பி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அங்கே சொன்னாங்க அவங்க தம்பியை, அவங்களுக்கு இன்னும் யாரும் இருக்கா, வீட்டில் யாரும் இருக்கா, அது தகப்பனார் நாங்கள் 12 பேர். அது கதையெல்லாம் சொல்லியாச்சு. எங்களுக்கு ஒரே தம்பி பென்யமீன் இருக்கா, அப்போ அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அவனை எங்களோட ஏன்னா ஒரு தம்பி போயிட்டானால இவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி சொல்லியாச்சு. அப்புறம் யோசேப்புக்கு இதெல்லாம் தெரியுதில்ல. அவங்க போய் திரும்பி கானான் தேசத்துக்கு போயிட்டாங்க. திரும்ப தானியம் முடிஞ்சிட்டுனால அவங்க தகப்பனார் யாக்கோபு நீங்கள் போய் திரும்பி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இந்த தம்பி இல்லாமல் போக மாட்டோம், தம்பியோடு தான் போவோம் அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு சொன்னாங்க, முடியாது, யோசேப்பு தான் நீங்கள் போயிட்டா பீருண்டு போயிட்டான்னு சொல்லிட்டீங்க, இப்போ சின்ன பையன் பென்யமீனும் போயிடுவா அப்படின்னு சொல்லும்போது இவன் ரூபன் பெரியவர் சொன்னார், இவன் கையில் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு. அப்புறம் யூதா சொன்னான், நான் பார்த்துக்கிறேன், அப்படி ஏதாவது தப்பு நடந்தால் என்னுடைய குமார்னு ஒருத்தரை ஏதாவது பண்ணுங்க, நான் போகிறேன், அப்படி என்னோடய கையில் கொடுங்க, எல்லாம் அங்கே போக மாட்டோம், தம்பி வரலன்னா நான் போக மாட்டோம்னு சொன்னாங்க. சரி எல்லாம் சரின்னு திரும்ப போனாங்க. போகும்போது இப்போ திருப்பி போகும்போது ஒரு வருஷமாக இருந்திருக்குமோ 6 மாதமாக இருந்திருக்குமோ தெரியாது. அவன் திரும்பி பார்த்து பென்யமீனை பார்த்தான். பென்யமீன் பார்த்த உடனே அவனோட இறுதி சின்ன தம்பி மேலே ரொம்ப அப்படி பொங்கி வழியுது. எவ்வளவு அடக்க முடியுமோ அவ்வளவு அடக்கிறான். ஆனால் அவரால் அடக்கவே முடியல. அங்கே போய் அழுதுட்டு வந்து அப்புறம் அங்கே எகிப்தில் அவர் பெரிய ஆளாக இருக்குதானே, கூட சேவகர் போல இருக்கவங்ககிட்ட இவங்களை கூப்பிட்டு போய் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் செஞ்சு கடைசி தண்ணியை வெளிப்படுத்திட்டாரு. நான் அவனுடைய தம்பி யோசேப்புன்னு அந்த மற்ற சீஷர்கள்ட்ட எப்பயோ இருந்தது. அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வரிசையின் போடி சாப்பாடு போட்டார். ஆனால் தம்பிக்கு அதிகமான சாப்பாடு. தம்பியை கட்டி பிடிச்சி தனியை வெளிப்படுத்துகிற போது ரொம்ப அழுத்தார். இப்போ மற்ற அண்ணன்மாருக்கு தெரிஞ்சுட்டு இது யோசேப்பு ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ நாங்கள் இப்போ தப்பு செஞ்சோமே, ஆனால் இப்படி செஞ்சுருக்காரு அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் திருப்பி போய் மெதுவாக போய் அவர்கிட்ட போய் தம்பிகிட்ட போய், அப்பா இறந்துட்டார்ல, நாங்கள் செஞ்சது ரொம்ப தப்பு, நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், மன்னிப்பு கேட்டு சரியாயிட்டாங்க மன்னிப்பு. அப்போ தான் சொல்கிறோம் யோசேப்பு
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை இந்த இடத்துல பெரியவனாக ஆக்கியிருக்காரு பாரு. அதனால் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுது. அதனால் உங்கள் குழந்தைங்க எல்லாரும் இங்கே கூட்டிட்டு வாங்க, எல்லாரையும் நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த தன்னோட சகோதரர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசி பெண்ணியமை பார்த்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து எல்லாம் கொடுத்து தன்னோட 2 பிள்ளைங்களுக்கு மனாசே இப்ராஹிம் அவருக்கு இந்த அப்பானுடைய ஆசீர்வாத பேரை வச்சு எல்லாரையும் திருப்பி அனுப்பிட்டார். இதை என்ன பார்க்குறோன்னா பகல புஸ்தகம் எபேசியர் 32வது வசனத்தில் சொல்கிறது, நான் உங்களில் அன்பு கூறுறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவருடைய தப்பு மன்னித்து ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் என்பது உங்களுடைய பெயர் சுவாமி. இதாவது நம்முடைய தீமையான எண்ணங்களும் பார்வைகளும் செய்கைகளையும் மன்னித்தர்களும் சுவாமி. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க இதாக உமது கற்றுக்கொள்ளை கிருபை செய்தாலும் வேத வசனம் சொல்லும்படி அதன்படி நடக்க உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை கழுவி சுத்திகரித்தார்களும் இந்த சமயத்திற்கு அம்மை துதிக்கிறேன். இந்த வசனங்கள் கோதுமை மணி போல நிலத்தில் விழுந்து அது திரும்பமாக நல்ல பலன் கொடுக்கும் என்று விசுவாசித்து இதை முடிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.